ஒரு ஸ்மார்ட் போன் அப்டேட் உங்க மொத்த போனையும் மாத்த முடியுமா? ஃபாஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ், பெட்டர் பேட்டரி, ஏஐ ஃபியூச்சர்ஸ், பிரைவசி அப்கிரேட் இது எல்லாமே ஆண்ட்ராய்ட் 17ல வரப்போகுது. ஆனா இது உங்க போனுக்கு கிடைக்குமா இல்ல கிடைக்காதா? இந்த வீடியோல ஆண்ட்ராய்ட் 17க்கான கம்ப்ளீட் டீடைல் நம்ம பார்க்க போறோம். நியூ ஃபியூச்சர்ஸ் என்ன வரலாம், எந்த போன்லாம் எலிஜிபிள், லான்ச் டேட் என்ன அப்படின்னு சிம்பிள் தமிழ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிகாஸ் இந்த வீடியோ முடிகிறப்ப உங்க போனோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். முதல்ல ஒரு சிம்பிள் கொஸ்டினுங்க, ஆண்ட்ராய்ட் 17னா என்ன? ஆண்ட்ராய்டுன்றது நம்ம போனோட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம போனு எப்படி வேலை பார்க்கணும்னு கொடுக்குற ஒரு கமாண்ட், அதுதான் ஓஎஸ். இந்த நம்ம ஆண்ட்ராய்டை நம்ம கூகுள் தாங்க டெவலப் பண்றாங்க. இந்த அப்டேட் வெறும் நம்பர் சேஞ்ச் கிடையாதுங்க. ஒவ்வொரு வருஷமும் கூகுள் புதுசா ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷனை ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆண்ட்ராய்டு 15, ஆண்ட்ராய்டு 16, அந்த வரிசையில இப்ப கூகுள் பண்ண போற ஒரு பெரிய அப்டேட் தான் ஆண்ட்ராய்டு 17. யூஸ்வலா நியூ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்துச்சுன்னா பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், பேட்டரி ஆப்டிமைசேஷன்ஸ் வரும், செக்யூரிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ஏஐ ஃபீச்சர்ஸ் வரும், பெட்டர் கஸ்டமைசேஷன் கூட கிடைக்குங்க. உங்க போன் சேமா இருந்தாலும் ஆனா நம்ம யூஸ் பண்றப்ப கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் புது போன் யூஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுங்க. இப்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், ஆண்ட்ராய்ட் 17 அப்டேட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரலாம்? பவர்ஃபுல் ஏஐ ஃபீச்சர்ஸ்ங்க. கூகுள் இப்போ ஏஐ மேல ஃபுல் ஃபோக்கஸ்ல இருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் 17ல ஸ்மார்ட் அசிஸ்ட் ஃபீச்சர் ஏஐ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுங்க. ஸ்பாம் கால்ஸை பிளாக் பண்றது, போட்டோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றது, நம்ம பேட்டரியை சேவ் மோட்ல போடுறது, இந்த மாதிரி இன்டெலிஜென்டான சஜஷன்ஸை ஏஐ நமக்கு கொடுக்குங்க. பல பேரோட பிக்கஸ்ட் கம்ப்ளைண்ட், ஏன் இன்க்ளூடிங் என் ஃப்ரெண்ட்ஸ் உட்பட, பேட்டரி லோ ஆயிருது, பேட்டரி சீக்கிரம் ட்ரெயின் ஆயிருது. ஆனா இந்த கம்ப்ளைண்ட் இப்போ வர அப்டேட்ல இம்ப்ரூவ் ஆகுங்க. பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிற ஆப்ஸை கண்ட்ரோல் பண்றது மூலியமா நம்மளோட பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுங்க. அடுத்த அப்டேட் ஸ்ட்ராங் பிரைவசி ப்ரொடெக்ஷன். இப்பெல்லாம் ஸ்கேம் ரொம்பவே அதிகமாயிருச்சுங்க. ஆப்ஸ் கூட அன்னெசரியா தேவையில்லாத பர்மிஷன்ஸை எடுத்து வச்சுக்குது. ஆண்ட்ராய்ட் 17ல ஸ்ட்ராங் பிரைவசி டேஷ்போர்ட், பெட்டர் பெர்மிஷன் கண்ட்ரோல், ஸ்கேம் ப்ரொடெக்ஷன், ஆப் ட்ராக்கிங் ரிடக்ஷன் இது எல்லாமே வர வாய்ப்பு இருக்குங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கேமர்ஸ்க்கும் நல்ல ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. கேமர்ஸ்க்காக பெட்டர் எஃபிஎஸ் ஸ்டெபிலிட்டி, லெஸ் ஹீட்டிங், பெட்டர் ரேம் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே வரப்போகுதுங்க. எஸ்பெஷலா மிட்ரேஞ்ச் ஃபோன் யூசர்ஸுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏஐ யூஸ் பண்ணி ஃபேக் இமேஜஸ், ஃபேக் வீடியோஸ் ரொம்பவே வைரல் ஆகுதுங்க. எக்ஸாம்பிளுக்கு செலிபிரிட்டிஸோட மாடிஃபை பண்ணப்பட்ட போட்டோஸ், வீடியோஸ், ஃபேக் நியூஸ். ஏஐல வரப்போற இந்த நியூ ஃபியூச்சர், ஸோ நமக்கு கிடைக்கிற இமேஜஸ் ரியலா இல்ல ஃபேக்கா இல்ல ஏஐ ஜெனரேட்டடா அப்படின்னு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஆண்ட்ராய்ட் 17ல ஃபேக் ஆர் ரியல் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வரப்போகுதுங்க. ஒரு இமேஜ் இல்ல வீடியோ ஒரிஜினலா இல்ல ஏஐ ஜெனரேட்டடான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம போனே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இந்த கண்டென்ட் ரியலா இல்ல எடிட் பண்ணனான்னு நமக்கு போனே ஹிண்ட் கொடுக்குங்க. செம ஃபீச்சரா இருக்குல்ல? இன்னும் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல, ஆனா வந்தா செமையா இருக்கும். அடுத்த ஃபீச்சர் தான் கண்டினியூ ஆன் ஃபீச்சருங்க. அதாவது இப்ப நீங்க உங்க போன்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இல்ல ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதை நீங்க லேப்டாப் ஓபன் பண்ணி அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். போன்ல மூவி பார்த்துட்டே இருக்கீங்கன்னா அதை டேப்லெட்ல கன்டினியூ பண்ணிக்க முடியும். சிம்பிளா சொல்றதுன்னா ஒரு டிவைஸ்ல நீங்க பாக்குற வேலையை இன்னொரு டிவைஸ்ல பாத்துக்கலாம். ஆப்பிள் எக்கோசிஸ்டம் மாதிரி ஆண்ட்ராய்டும் டெவலப் பண்ண ட்ரை பண்றாங்க போல. அடுத்த ஒரு பெரிய அப்டேட் தான் டெய்லி பிரீஃப் ஃபீச்சர். மார்னிங் எழுந்த உடனே உங்க போன் ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் மாதிரி இன்னைக்கான வெதர் என்ன, டிராபிக் எப்படி இருக்கு, இன்னைக்கு வந்திருக்கிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன, இன்னைக்கு உங்களுக்கு மீட்டிங்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு நீங்க எழுந்த உடனே நீங்க உட்கார்ந்த இடத்திலேயே ஃபுல் சம்மரியா கொடுக்கும். சிம்பிளா சொல்லணும்னா இன்னைக்கு உங்களோட மொத்த நாள் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு காலையிலேயே சொல்ற மாதிரி. நம்மளோட அடுத்த பெரிய அப்டேட் தான் யூனிவர்சல் கார்ட் ஃபீச்சர். ஆன்லைன் ஷாப்பிங் பண்றவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அதாவது என்ன மாதிரி
டிஃப்ரெண்ட் வெப்சைட்ல ஆட் பண்ண ப்ராடக்ட்ஸை ஒரே பிளேஸ்ல ட்ராக் பண்ண முடியும்னு லீக் சொல்லுதுங்க. எக்ஸாம்பிளுக்கு அமேசான்ல ஒரு ஃபோன் ஆட் பண்றீங்க, இன்னொரு வெப்சைட்ல இயர்ஃபோன் ஆட் பண்றீங்க. ஸோ நமக்கு எல்லாத்தையுமே ஈஸியா நம்மளால கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியுங்க. ஸோ ஒரு பட்ஜெட் பையருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைனலா த மோஸ்ட் பவர்ஃபுல் அப்டேட்டுங்க, ஜெமினி ஸ்பார்க். இது கூகுள் ஜெமினி ஏஐ பேஸ்ட் ஃபியூச்சர்னு நினைக்கிறேங்க. நீங்க போன் கிட்ட போட்டோவை எடிட் பண்ணு, மெசேஜை சம்மரைஸா சொல்லு, இல்ல சர்ச் பண்ணிட்டு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணு. சிம்பிளா சொல்லணும்னா ஆண்ட்ராய்டு போன் வேற லெவலுக்கு மாற போகுதுங்க. இதை நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தந்த போனுக்கு இந்த ஆண்ட்ராய்டு 17 அப்டேட் கிடைக்கும். முதல்ல பிராண்ட்ஸை பத்தி பார்க்கலாங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது சாம்சங். சாம்சங்ல லேட்டஸ்ட் ஃபிளாக்ஷிப் மாடல்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே கண்டிப்பா கிடைக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு கேலக்ஸி எஸ் சீரீஸ், ஏ பிரீமியம் மாடல்ஸ், இந்த மாதிரி ஃபிளாக்ஷிப் மாடல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கிடைக்குங்க. ஆனா பட்ஜெட் போன்ஸ் எல்லாத்துக்கு மிஸ் ஆகலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஷாமி, ரெட்மி அண்ட் போக்கோ. ரீசன்ட் போன்ஸுக்கு எல்லாத்துக்குமே சான்ஸ் அதிகங்க. ரெட்மியோட நோட்ல இருக்கிற லேட்டஸ்ட் மாடல்ஸு, போல இருக்க எக்ஸ் சீரீஸு, ஃபிளாக்ஷிப்ல இருக்கிற ஷாமியோட எல்லா போனுங்க. ஆனா ஓல்டு பட்ஜெட் போன்ஸுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மிங்க. உதாரணத்துக்கு சில ரெட்மி போன்ஸ் ஆண்ட்ராய்டு 16 வரைக்கும் மட்டுமே அப்டேட் கிடைக்குங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஒன் பிளஸ்ங்க. ரீசன்ட் ஃபிளாக்ஷிப் மாடல், நோட் மாடல்ஸ், இது எல்லாத்துக்குமே சான்சஸ் ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. லாஸ்டா விவோ அண்ட் ஓப்போவை பார்த்தோம்னா ப்ரீமியம் ஃபோன்ஸுக்கு யூஸ்வலாக அப்டேட் ரிசீவ் கண்டிப்பாக பண்ணுங்க. ஆனால் பட்ஜெட் டிவைசஸுக்கு சம்டைம்ஸ் லிமிட்டட் சப்போர்ட் இருக்குங்க. ரியல்மியும் சேம் தாங்க, சான்ஸ் இருக்கும். ஆனால் ஓல்டர் பட்ஜெட் மாடலுக்கு ஸ்கிப் ஆகலாங்க. ஒரு சிம்பிள் ரூலுங்க, ஃபோன் புதுசாக இருந்துச்சுன்னா ஆண்ட்ராய்டு 17 சான்ஸ் அதிகங்க. அதுவே நீங்கள் ஃபோன் வாங்கி 3 இல்லை 4 வருஷம் ஆயிருந்துச்சுன்னா சான்ஸ் ரொம்பவே குறைவுங்க. அடுத்ததாக உங்களுக்கு பெரிய ஒரு டவுட் இருக்கலாம், ஆண்ட்ராய்டு 17 எப்போ வரும்னு. நார்மலாக கூகுள் டைம்லைன் என்னன்னா, டெவலப்பர் ப்ரிவியூ ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் பீட்டா வெர்ஷன் வரும், ஃபைனல் ஸ்டேஜில் தான் நம்ம யூஸ் பண்ணுற வெர்ஷன் வருங்க. ஆனால் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, கூகுள் ரிலீஸ் பண்ணால் கூட இமிடியேட்டாக எல்லா ஃபோனுக்கும் கிடைக்காதுங்க. சாம்சங், ஷாமி, விவோ போன்ற கம்பெனிலாம் அவங்களோட கஸ்டம் யூஐ ஆட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் ஒரு சில ஃபோனுக்கு சீக்கிரமாகவும் கிடைக்கும், மற்ற ஃபோனுக்கு ஒரு 1 or 2 months டிலே ஆகலாங்க. பேஷன்ஸ் ரொம்ப முக்கியங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மக்கள் பண்ணுற பெரிய ஒரு மிஸ்டேக் என்னன்னா, பல பேர் யூடியூப்பை பார்த்துட்டு ஆண்ட்ராய்டு 17 இன்ஸ்டால் நவுன்னு கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இதில் ரிஸ்க் என்னன்னா, ஃபோன் பிரேக் ஆகலாம், பேங்கிங் ஆப்ஸ் ஒர்க் ஆகாமல் போகலாம், கேமரா குவாலிட்டி ரெடியூஸ் ஆகலாம், வாரண்டி இஷ்யூ கூட வரலாங்க. நீங்கள் ஒரு டெக் எக்ஸ்பர்ட் இல்லைன்னா அன்அஃபிஷியல் மெத்தடை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. பிகாஸ் ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்தாலே பெட்டர் செக்யூரிட்டி, பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், பெட்டர் ஆப்டிமைசேஷன், மோர் ஏஐ ஃபீச்சர்னு எல்லாம் கிடைக்குங்க. ஒரு ஹானஸ்டான கொஸ்டினுங்க, ஆண்ட்ராய்டு 17 ஒர்த்தா இல்லையா? கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் எஸ் தாங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க ஃபோன் மாடல் என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு ஆண்ட்ராய்டு 17 அப்டேட் கிடைக்குமா கிடைக்காது நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதுக்கு அப்டேட் பத்தி தெரிஞ்சுக்கணும், ஏஐ டூல்ஸ், ஹிடன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பத்தி சிம்பிள் தமிழ்ல தெரிஞ்சுக்கணும்னா ஹிஸ்டரி டுடே ஏஐ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். Until then, stay updated with technology.